Hello viewers, உங்க கவிராணி அகாடமில இருந்து நாம இப்போ பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 1, 2 and 3 for October 2020. All the best for your exam. Exam duration வந்து உங்களுக்கு 3 hours. Marks வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் each paper carries 100 marks. இது வந்து 50% போர்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி உங்களுக்கு போர்ஷன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்ம்ல டவுன்லோட் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன படிச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. So it is easy for you. Friends, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for your supports. எல்லா क्वेश्चन பேப்பருமே 50% போர்ஷனுக்கு தான் நாங்க prepare பண்ணி போட்டுருக்கோம். Okay viewers, now we are going to see விஷாரத் பூர்வாத் மாடல் question paper 1. First Roman வந்து உங்களுக்கு வியாக்கியா, அதாவது ERC सब प्रसंग व्याख्या कीजिए. நீங்க வந்து 4 அட்டெண்ட் பண்ணனும். சோ அது வந்து எப்படி எழுதணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோமன்ல நீங்க 6க்கு 4 அட்டெண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல எல்லாம் வந்து ஸ்டோரி தான். போலாராம் கா ஜீவ், மேகமான் சே பகவான் பச்சாயேங், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கஹானி ஒரு பாட்டு வரும். அப்புறம் இந்த 6, 7ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி, அதாவது ஜீவனி, வல்லபாய் பட்டேல், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சோ எப்படி எழுதணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 வேர்டு மகாராஜ் ஆஜ்கல் எழுதிட்டு டாட் 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 போட்டு சல்தா ஹை அது வரைக்கும் முடிச்சிட்டு மில்ஜாயேன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாட் கா நாம் எதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாவே க்ளூ வேர்ட்ஸ் வச்சுக்கணும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா பென்ஷன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. சோ பென்ஷன்னா எந்த பாட்ல இருந்து கேட்டிருக்காங்க, போலாராம் கா ஜீவ். சோ போலாராம் கா ஜீவ். லேஹக் கா நாம் யார் எழுதினாங்க, ஜனம், ஜனம்ஸ்தான், சாகித்ய பரிச்சய், ரச்சனாயேங், வியாக்கியா அண்ட் விசேஷிதா. சப்போஸ் ஒரு சில டைம்க்கு நம்ம வந்து ரைட்டர்ஸ் நேம் மறந்துட்டோம் அப்படின்னா எழுதாதீங்க. தப்பான நேம் வந்து எழுதாதீங்க. நீங்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. தப்பா மட்டும் ஆன்சர் பண்ணாதீங்க. சோ பாட்கா நாம்னு போட்டுட்டு நீங்க ஜனம்ஸ்தான் அது தெரிஞ்சா எழுதுங்க. இல்ல அப்படின்னா வியாக்கியா விசேஷிதா போட்டு நீட்டா எழுதுங்க. போலாராம் கா ஜீவ் இப்ப சப்போஸ் நீங்க எஸ்ஏ படிச்சிருப்பீங்க. சோ அந்த பர்டிகுலர் இது மட்டும் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸும் எழுதலாம், அதுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃபோட பாயிண்ட்ஸும் நீங்க எழுதலாம். ஏன்னா நீங்க எழுத போற எஸ்ஏ வந்து ஒரே ஒரு எஸ்ஏ தான். நீங்க நிறைய எஸ்ஏ 3 எஸ்ஏ 4 எஸ்ஏ படிச்சிருப்பீங்க. சோ அதை எங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ERCனா ERC அந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் சாரான்ஸ், பாட்கா சாரான்ஸ், மேகமான் சே பகவான் பச்சாயேங். அதுல நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு மெயின் கான்செப்ட், அந்த சைடு ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அந்த ஹெட்டிங்க்கு கீழே என்ன. இப்ப மேகமான்னா நம்மளோட கெஸ்ட் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறாங்க, அதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது எழுதணும். வல்லபாய் பட்டேல்னா அவரோட ஜீவனியை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அவர் எப்படியெல்லாம் வீரமானவர் அதுங்கறதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட் உபன்யாஸ். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் வந்து 3rd ரோமனும் 4th ரோமனும். ஏன்னா 3rd, 4, 5 and 6 இது 4 ரோமனுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரோமன் தான். உபன்யாஸ், நிர்மலா உபன்யாஸ் வந்து நீங்க ரூப்ரேகா போட்டு எழுதுங்க. அதோட ஹெட்டிங்ஸ் இப்ப தோத்தாராம் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்குங்க. அதாவது தோத்தாராம 3ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் தோத்தாராம்னு எழுதிக்கோங்க. கீழே 3 லைன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஒன்ல பத்னி அப்படின்னு எழுதி ஃபர்ஸ்ட் வைஃப் யாரு, செகண்ட் வைஃப் யாரு, புத்ரன் போட்டு அதுக்கும் கீழே அந்த 3 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, மன்சாராம், ஷியாராம், ஜியாராம், அவங்க 3 பேர் எழுதிக்கோங்க. அப்புறம் அவங்களோட பெஹன் சிஸ்டர் யாருன்னு போட்டு ருக்மணி அப்படின்னு அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி மேல ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் என்ன எழுத போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். சோ தோத்தாராம்னா ஃபர்ஸ்ட் பையன் எப்படி, செகண்ட் பையன் எப்படி, தேர்ட் பையன் எப்படி, ஒய்ஃப் என்னாச்சு,
இந்த கண்டென்ட் எல்லாம் தோத்தாராம்ல இன்க்ளூட் ஆயிடும். மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தோத்தாராம் ஒரு சின்ன இது போட்டு எழுதிக்கோங்க ஒரு பாக்ஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் அதை 3ஆ டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பத்தினி, அதுல निर्मलाना निर्मलावे எழுதிக்கோங்க. सेकंड वन फर्स्ट वाइफ है ना, पहली पत्नी मर जाती है, सो दूसरा पत्नी का नाम निर्मला. पुत्र அப்படிን போட்டுட்டு அத 3 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுல மன்ஷாராம், ஜியாராம், ஷியாராம். நெக்ஸ்ட் லாஸ்ட் காலத்துல பெஹன் போட்டு ருக்மணி. இதோட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழ நீட்டா சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு பிரசன்டேஷன் வந்து சூப்பரா இருக்கும். பார்க்கிறதுக்கே வந்து அட்ராக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டிப்பனி. சேம் மேல படிச்ச உபன்யாசோட டிப்பனி தான். இதுக்கு மினிமம் 3 பேராகிராஃப்ஸ் இல்லாம நீங்க எழுதணும். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 டிப்பனி மிங்கிள் பண்ணி படிச்சுக்கணும். அப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th ரோமன் कहानी. कहानी का सारांश எப்படி எழுதணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் कहानी का नाम எழுதுங்க. செகண்ட் कहानीकार का नाम எழுதுங்க. தேர்ட் ஒன் कहानी का परिचय. கோட்டர் ஒரு குட்டி இருந்தா அது என்ன அப்படிங்கிற அந்த ஸ்மால் ஒரு 2-3 லைன்ஸ்ல நீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் கான்செப்டும் அதுல கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, நீங்க ஹெட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா किसी एक कहानी का सारांश लेकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं, அதாவது அந்த பார்வை கண்ணோட்டத்தை எழுத சொல்லிருக்காங்க. அதுல என்னென்ன வரணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க அந்த ஹெட்டிங்ஸ். கதாவஸ்து, कथोपकथन, उद्देश्य, शीर्षक, भाषा और शैली, पात्र और चरित्र चित्रण, लास्ट वन वातावरण. कथावस्तुना அந்த கான்செப்ட், कथोपकथन डायलॉग, उद्देश्य व्हाट इज द एम, शीर्षक हेडिंग ஏன் வந்து அந்த ஹெட்டிங்க்கு அந்த இது வந்துச்சு, பாஷா ஒரு செயலி எப்படி எழுதி இருக்காங்க, ஈஸியா இருக்கா, என்னென்ன வேர்ட்ஸ் ஈஸியான வேர்ட்ஸ் போட்டு எழுதி இருக்காங்களா, பாத்திர और சரித்திர சித்திரன் அதாவது கேரக்டருக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறது. இப்ப இவங்க இந்த ரோல் கொடுத்தா கரெக்டா பண்ணுவாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி எடுக்கிறது. வாதாவரன் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எழுதி இருக்காங்க, ஒரு நேச்சரை பத்தியா இல்ல ஃபேமிலி பத்தியா, இந்த மாதிரி எதை பத்தி எழுதியிருக்காங்க, ஒரு யுத்தத்தை பத்தியா எதை பத்தி எழுதியிருக்காங்கன்ட்டு நம்ம எழுதணும். அதே மாதிரி லாஸ்ட் ரோமன் அதனோட சேம் கஹானியோட டிப்பனி தான். மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன், 5th ரோமன் எப்படி எழுதணும்னு நோட் பண்ணிக்கோங்க. கஹானிக்கா நாம் எழுதணும், கஹானிக்கார்க்கா நாம் எழுதணும், கஹானிக்கா பரிச்சை, கஹானிக்கா பரிச்சை முடிச்சோடனே அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வராங்கன்னு கண்டென்ட் எழுதிடணும். அட் லாஸ்ட் வந்து விசேஷதாயங்னு போட்டுட்டு அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கதாவஸ்து, கதோபக்தன், உத்தேஷ்ய, शीर्षक, भाषा और शैली, पात्र और चरित्र चित्रण, वातावरण இதெல்லாம் போட்டு நீங்க எழுதி இருக்கணும். நெக்ஸ்ட் கஹானியோட டிப்பனி, அதுல நீங்க ஏதோ 3 அட்டெண்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2 மாடல் क्वेश्चन பேப்பர். இதுல கிராமர் क्वेश्चन ஆன்சர், இதுல சஞ்ஞா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நீங்க என்ன பண்ணணும்னா டெஃபினிஷன் வித் டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க எழுதணும். எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அப்படியே எழுதணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா சஞ்ஞா நவுன் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பிரவேசிகால இருந்து படிக்கிறோம். நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, வெர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, ஜெண்டர், இது எல்லாமே நம்ம பிரவேசிகாலே பாதி படிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம விஷாரத் பூர்வாதுல படிக்கிறோம். சோ அதுல இருக்கிற டெஃபினிஷன், டைப்ஸ், எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதும். செகண்ட் ரோமன் அதுல உங்களுக்கு 4 டைப் இருக்கு, 4 பார்ட் இருக்கு. அ ஐ இ ரோமன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுத்தத் கீஜியே, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் த சென்டென்ஸ், அதாவது இன்கரெக்டா இருக்கிற சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸை கரெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹர் ஏக் ஹிந்துஸ்தானி ஹிந்தி ஜான்னா சாஹியே, அத வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் நம்ம அப்படின்னா ஹர் ஏக் ஹிந்துஸ்தானி கோ ஹிந்தி ஜான்னி சாஹியே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். சோ இத மாதிரி நம்ம ஒவ்வொரு வேர்டும் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஒன் பாருங்க, யஹ் காம் வஹ் கர்னா சாஹியே,
அதுக்கு அப்புறம் ராம் பகுத் சாலக்கி லடுக்காக இதுக்கு எல்லாமே வந்து இருக்கு ஒவ்வொரு இதுலயும். சாலக்கினா சாலக் லடுக்கா அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ரோமன் சூச்சனா கே அனுசார் அந்த பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேர்ட்ஸ் வந்து மாத்தி எழுதணும். இது வந்து நம்ம ராஷ்டிரபாஷால இருந்து நம்ம படிக்கிறோம். சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் 5th ஒன் तुम रोज कसरत करो तुम तंदुरुस्त बनोगे நடுவுல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்ப நம்ம ஜாயின் தி சென்டென்ஸ் மாதிரி எழுதும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துறணும். यदि तुम रोज कसरत करो तो அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு நம்ம என்ன ஆட் பண்றோம், तो तुम तंदुरुस्त बनोगे அந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதணும். कुछ के पतले खुशी அப்படினா அந்த खुशी வரணும். मैं खुशी मुझे खुशी है அந்த மாதிரி மாத்தி நம்ம எழுதணும். லிங்க் வச்சன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த லிங்கோட ரூல்ஸும் வச்சனோட ரூல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுல 10 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடலாம். நானா நானி ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் எழுதணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ருப்பியா ஆ சவுண்ட் வந்தா ஏ சவுண்ட்ல முடியணும். ருப்பியா ருப்பியே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் நீங்க ரூப்ரேகா போட்டு அந்த நிபந்த் கட்டுரையா எழுதணும். ஃபர்ஸ்ட் ரூப்ரேகா போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் ரைட்டிங். அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன இது கொடுத்திருக்காங்களோ, எந்த கம்பெனி அட்ரஸ் கொடுத்திருக்காங்களோ, இல்ல எந்த புக் கம்பெனி அட்ரஸ், இல்ல என்ன கம்பெனி அட்ரஸ் கொடுத்திருக்காங்களோ அதுதான் நீங்க ஃப்ரம் அட்ரஸா வச்சுக்கணும். இப்போ வந்து இங்க சஞ்சய் புக் பண்டார்னு இருக்கு. சோ அதை தான் நீங்க வந்து ஃப்ரம்க்கு வச்சுக்கணும். சேவாமே அதாவது டூ அட்ரஸ்ல எந்த கம்பெனிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வியவஸ்தாபக்குன்னு போட்டு மேனேஜர்னு போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்கு ஆர்டர் பண்றாங்க, எவ்வளவு நாள்ல கொடுக்கணும், எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த மேட்டர் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். கண்டென்ட் நெக்ஸ்ட் சன்ஷிப்ட் மே லிகியே. அதுல வந்து நீங்க பக்கா ரூப் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கச்சா ரூப் 10 லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 6 or 5 லைன்ஸ்க்கு வந்து நம்ம ஷார்ட் பண்ணி சென்டென்ஸ் ப்ராப்பர் ஃபார்மோட நம்ம எழுதணும். கச்சா ரூப்ல வந்து நீங்க ஹெட்டிங் கொடுத்து அதை வந்து இன்னும் ஒரு பக்கா ரூப்ல 6 லைன்ஸ் எழுதுறீங்கன்னா அதையும் இன்னும் ஷார்ட் பண்ணி கச்சா ரூப்ல ஒரு 5 லைன்ஸ் வித் ஹெட்டிங்கோட எழுதணும். அட் லாஸ்ட்ல வந்து சன்ஷிப்தி கரண் கே பகலே குல் ஷப்த் சன்ஷிப்தி கரண் கே பாத் குல் ஷப்த் அதாவது வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம டோட்டல் எழுதணும். 6th ரோமன் டிரான்ஸ்லேட் இன்டு ரீஜனல் லாங்குவேஜ். ஹிந்தினா ஹிந்தில கொடுத்திருப்பாங்க, நீங்க தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ எழுதணும். நெக்ஸ்ட் ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா translate into Hindi. Next நம்ம பார்க்க போறது பேப்பர் 3. இது வந்து தமிழ் பேப்பர். சோ உங்களுக்கு ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 20 மார்க்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 3 क्वेश्चन எடுத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணீங்கன்னா செகண்ட் பார்ட்ல 3 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும். சோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 100. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா எழுதணும். அப்பதான் இப்ப திருமூலரின் திருமந்திரம் அப்படின்னா அந்த திருமூலர் திருமந்திரத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பு சட்டகத்துல ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ராமகாதை காட்டும் இன்பத் தம்பியர்னா இன்பத் தம்பியர்கள் வந்து யார் யாரு, யார் யாரெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம குறிப்பு சட்டகத்துல போட்டு வச்சுக்கணும். இதுல 3 அட்டெண்ட் பண்ணா செகண்ட் பார்ட்ல 2 அட்டெண்ட் பண்ணணும். அப்படியே பிரிவு 2ல வந்து 3 அட்டெண்ட் பண்ணா அதுல பிரிவு 1ல 3 அட்டெண்ட் பண்ணணும். So அப்படியே டோட்டலா உங்களுக்கு 5 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். So all the best for you all for your upcoming exam. Read this question paper and score more marks. மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. All the best from Kavirani Academy. Thank you viewers and your supports.